Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் தீவனூர் பகுதியில் மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பிரிவு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பிருத்திவிராஜ், மயிலம் தொகுதி செயலாளர் சம்பத், மாவட்ட இளைஞர் இளம்பெண் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சி.வி. சண்முகம், அதிமுக என்கிற இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என தெரிவித்தார். தம்பி உதயநிதி தாத்தாலிருந்து 30 எல்லாரும் பார்த்த இயக்கம் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பூச்சாண்டி சலசலப்புகளாம் அஞ்சுகிற இயக்கம் இல்ல இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் மயிலம் கிழக்கு ஒன்றிய அதிமுக கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி.டி. சேகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசினார். அப்போது அவர், அடுத்தது அதிமுக ஆட்சிதான் என திமுகவினரே சொல்கின்றனர் என்றும் பேசினார். கூட்டத்தில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் எஸ்.இ. ஏழுமலை, மயிலம் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் சம்பத், இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யார் மக்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர், உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய தகுதியும் திறனும் அறிவு படைத்தவர் யார்? திமுக சொல்றோம், அவங்களே சொல்றோம், நீங்க தான் அடுத்து நீங்க தான் பார்த்து ஜாக்கிரதை. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. விமானப்படையின் 92வது தினத்தையொட்டி நடைபெற்ற வான் சாகச காட்சியை காண லட்சக்கணக்கானோர் திரண்டதால் மெரினா கடற்கரை, அண்ணா சாலை, வாலாஜா சாலை, காமராஜர் சாலை போன்ற பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலாலும் அதிக போக்குவரத்து நெரிசலாலும் வெயிலின் தாக்கம் காரணமாகவும் 230 பேர் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 93 பேர் 40 ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை மொத்தம் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல வழி இல்லாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறும் பொதுமக்கள், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். 10,000 பேர் மட்டுமே கலந்து கொண்ட கார் ரேஸுக்கு அக்கறை காட்டிய ஸ்டாலின் அரசு லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அலட்சியம் காட்டியதே 5 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என்றும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசாரும் போதிய அளவில் இல்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியால் கடற்கரை முழுவதும் குப்பை மேடாக மாறியது. விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு உரிய பாதுகாப்பு வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாததால் இதுவரை 5 பேர் உயிரிழந்தனர். சுமார் 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தாததால் பல மணி நேரம் சென்னை மாநகரமே ஸ்தம்பித்தது. மக்கள் வீடு திரும்ப இயலாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற மெரினா கடற்கரை முழுவதும் உள்ள குப்பைகளை அகற்ற ஸ்டாலின் அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடற்கரையில் குவிந்து கிடக்கின்ற குப்பைகளைப் போலதான் ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாகத்திறன் உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.